இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன இதுக்கு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணுக்குமே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்குமே கவலைப்படாதே. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். கவலைப்படுகிறதுனால, அந்த வார்த்தையை நீங்க எடுத்து கூட வைத்துக் கொள்ளலாம். கவலைப்படுகிறதுனால ஒருத்தன் சரீரத்தை ஒரு மூலம் எவன் கூட்டுவான்றார் பாத்தீங்களா? அந்த மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆமென். ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில பத்திரமா இருக்கு. சொல்லுங்க, என் காலங்கள் எங்க இருக்கு? கர்த்தருடைய கையில மிக பத்திரமா இருக்கிறது. நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே கவலைப்படுவாங்க. எப்படி? ஐயோ, என் மகனுக்கு சரியான பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கவலை. அப்புறம் பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணு எனக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. எங்க ஜாதியிலேயே அந்த பொண்ணு கிடைக்குமான்னு கவலை. பிள்ளைய பத்துட்டு பிள்ளைக்கு முதல்ல பிள்ளை கிடைக்கணும்னு கவலைப்படுவாங்க. பிள்ளை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்கணுமேனு கவலை. இப்படி காலமெல்லாம் என்னது? காலேஜ் கிடைக்கணும்னு கவலை. அப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமே. இப்படி கவலை. ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கவலை தினந்தோறும் மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படி. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கிய பங்கு வகிக்கணும். ஆமென். கவலை முக்கிய பங்கு வகிக்க கூடாது. ஏன்னா நாம தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும், அதே நாளுல தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது? சினிமா பார்த்தா மகிழ்ச்சி, சீரியல் பார்த்தா மகிழ்ச்சி, ஜோக்கு பார்த்தா மகிழ்ச்சி. சொல்லுங்க, இதா? இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றதான மகிழ்ச்சி அவருடைய வசனத்தில் இருக்கிறது. எப்படி இப்படி சொல்றீங்களா? நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாது இருந்தா என் துக்கத்துல நான் அழிஞ்சு போய் இருப்பேன். துக்கம் எப்பெல்லாம் வருது, கவலை எப்பெல்லாம் வருது, வருத்தம் எப்பெல்லாம் வருது, வேதனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்க கவலை எங்க போகுதுன்னே தெரியாது. மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தாங்க உங்களுடைய பலன், நம்முடைய பலன். ஆபோவுக்கு தைரியமா சொல்றாரு. என்ன தைரியம் தெரியுமா? சிலர் இருக்கிறதுனால மகிழ்ச்சி, சிலர் இல்லாம இருக்கிறதுனால கவலை. எப்படி? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம். கவனிங்க, சிலருக்கு நிறைய பணம் இருந்தா, நிறைய ஆஸ்தி, சொத்து, நகை, அப்புறம் நிறைய காரு, இப்படி எல்லாம் இருந்தா அதுல ஒரு அற்பமான ஒரு மகிழ்ச்சி, அற்ப சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. புரிந்து கொள்ளுங்க. சிலருக்கு சிலர் என்னன்னா, அந்த வார்த்தை என்ன சொன்னேன்? சிலருக்கு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா, என்னன்னா திராட்சை ரசத்துல. சிலரு எண்ணெயிலையும் திராட்சை ரசத்திலையும் தனக்கு பெருகி இருக்கிற கால திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துல கர்த்தர் தந்திருக்கிறாரு. அப்ப அந்த சந்தோஷம் என்னன்னா, நம்மளை விட்டு நிரந்தரமா விலகாத ஒரு சந்தோஷம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற கவலை அவனை என்ன செய்யுமா? நாள்தோறும் ஒடுக்கிக்கிட்டே இருக்கும்.
ஒடுக்கத்தின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா நீ கர்த்தரை துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது. அப்ப மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா மூஞ்சில என்ன இருக்க? பிரசன்னம் இருக்கும். நிறைய பேருக்கு உள்ள மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்தா மேக்கப்புக்கே போக தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அவங்க முகத்து மேல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உருவாக்கி விட்டு போயிடும். ஆனா உள்ள கவலையையும் வருத்தத்தையும் வச்சுக்கிட்டு நீ மேக்கப்புக்கு போற, நீ பியூட்டி பார்லரே போனாலும் சரி, அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எருமை மாதிரிதான் இருப்ப. ஆனா உள்ள கடவுளுடைய வசனங்களை போட்டு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டு போனா அவர் தன்னுடைய முகத்தினுடைய ஒளியை உன் மேல என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளிய எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார் தாவீது. நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் இருந்த மோசேயோட முகத்தை யாராலையும் பார்க்க முடியல, ஸ்தேவானுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. காரணம் என்னன்னு தெரியுமா? அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சான். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, கவலை உள்ள இருந்தா, துக்கம் வேதனை வருத்தம் உள்ள இருந்தா, அது எப்ப பார்த்தாலும் உன் முகத்தை எப்படி வச்சிருக்குன்னு தெரியுமா? அப்படியே சோம்பலா வச்சு. அதனால கர்த்தர் சொல்லாரு, நீ கவலையே படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை என்னென்ன உங்களுக்கு விண்ணப்பங்கள் இருக்கோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றார். யாருக்கு தெரியப்படுத்துங்க? இன்னைக்கு வசனம் கேட்ட பாத்தீங்களா? உன் பிரச்சனைகளை, உன் பாடுகளை, உன் வேதனைகளை, உன் வருத்தங்களை போய் மனுஷனுக்கு தெரிவிச்சேன்னு வச்சுக்கவே, அவன் கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் சொல்லிட்டு போயிடுவான் உன்னை பத்தி. ஆனா இதே கர்த்தர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கவே, அது எப்பவுமே அவர் எப்படி இருப்பாரு? அது ஏன் புள்ள ரகசியமாய் வைத்துக் கொள்வார், ரகசியமாய் உனக்கு கை கொடுப்பார், ரகசியமாய் உனக்கு உதவி செய்வார், ரகசியமாய் உன் கண்ணீரை துடைப்பார், ரகசியமாய் உன் வாழ்க்கையை மென்மேலும் மென்மேலும் உயர்த்தி கொண்டே வருவார். என்ன உன் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், உன் அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்லாரு, உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்து, அவருக்கு தெரியப்படுத்து. நல்லா கவனிங்க. எத்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியில சொன்னான். எத்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியில போய் சொன்னா. நீ சொல்ல வேண்டிய இடம், நீ சொல்ல வேண்டிய உன் பிரச்சனைகளை, உன் தேவைகளை, உன் விண்ணப்பங்களை நீ சொல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம். அதாவது மரியாள் உட்கார்ந்து இருந்தாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் அங்கதான். அங்க சொல்லு. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆமென். எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இதான் உண்மைங்க. அப்ப என்ன செய்வேன்? அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனைக்கு புத்தி சொல்ற ஆளுகளை பார்க்கணும். ஆனா காசு கேட்டு பாருங்க, ஓடி போயிடுவாங்க. இல்ல, காசு மட்டும் கேட்டு பாருங்க, அந்த புத்தி சொல்ல வர்றாங்கல்ல, ஆமா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்க அப்படின்னு சொன்னா போதும், அதை அரைச்சு குடிங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த ஹோமியோபதியை பாருங்க, அந்த சித்தா மருந்த பாருங்கன்னு சொல்லி புத்தி சொல்றதுக்கு ஓடி வருவாங்க. ஏங்க, போக முடியாத சூழல்ல கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு பண்ண காசு இல்லாம இருக்கு, கொஞ்சம் கொடுத்து உதவுங்கன்னு தரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நல்லா கவனிங்க. இந்த தேவ சமாதானம் உன் மனசுக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உனக்கு வியாதியே வராது. டிப்ரெஷன், பிரஷர் அதனாலதான் வருது. இந்த தேவ சமாதானம் நமக்குள்ள நிரம்பி 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 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு பிரஷர் அதிகமாயி போச்சு, சுகர் அதிகமாயி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உடம்புக்குள்ள ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அது யார் கொடுக்கிற ஆரோக்கியம்? தேவன் கொடுக்கின்ற ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை, உங்க சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் சொல்றார் ஆண்டவர்.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லாரு, ஆமீன் போட்டுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு அப்படின்றார் ஆண்டவர். கர்த்தர் மேல வைக்கிறதுக்கு பதிலு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டு வந்து மறுபடி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். புலம்ப கூடாது. ஆமென். நல்லா கவனிங்க. புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். என் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர். புரிந்து கொள்ளுங்க. இப்ப இன்னொரு வார்த்தையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1 பேதுருல அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால், கவனிங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிருங்க. டோட்டலா இந்த தேவையை சந்திப்பாரா? என் தேவையை பார்த்துக் கொள்வாரா? டோன்ட் வரி. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எகோவா ஈரே. அன்னைக்கு சொன்னேன்ல, எகோவா ஈரே, என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார், என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, மேன்மை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத குறிச்சு எதுக்குங்க கவலை? ரொம்ப மேகம் அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை வெள்ள வந்து ஊர் அழிச்சு போடுமோ, அப்படியெல்லாம் கவலை இன்னைக்கு நிறைய பேருக்கு. எல்லாருக்கும் சுகர் வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை நமக்கு வந்துருமோ அப்படின்னு கவலை. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஆமென். பயப்படாத. ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சோத்திரம். இருட்ட கண்டு பயம் தேவையில்லை, விசாச கண்டு பயம் தேவையில்லை, புள்ளி சூனியம், செய்வன மந்திரவாதம் எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார். சொல்லி பாருங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க, அவர் மேல வச்சிருங்க அப்படின்றார் ஆண்டவர். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? வச்சிட்டு எடுத்துக்கிறீங்க. எப்படி வச்சிட்டு எடுத்துக்கிறீங்க? உங்க கவலை எல்லாத்தையும் ஒரு போர்வையை விரிச்சு அந்த போர்வைக்குள்ள உங்க கவலைகள் எல்லாத்தையும் ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன செய்யுங்க? ஆமா, எல்லா கவலைகளையும் இதுல போட்டு அப்படியே ஒன்னா கட்டி இயேசுவின் நாமத்தினால தூக்கி யார் மேல எரிஞ்சிடன? ஆண்டவர் மேல எரிஞ்சிடன. புரிஞ்சுக்குங்க, அவர் பார்த்துக்கிறவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே எனக்கு என்னது தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க என்னத்த உங்களுக்கு தேவையோ நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே என்னது தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டஜன்கணக்கா குழந்தைங்க, கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேல இந்த அம்மா இங்கிலாந்து தேசத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். டஜன்கணக்கில் அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க. அவங்க கணவர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போயிட்டாரு, விதவையாய் போய்விட்டாரு. ஆனா ஆண்டவர் மேல நல்ல பயபக்தி உள்ளவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்துல சொல்லி அவரிடத்துல ஜெபம் பண்ணி அதை கேட்டு விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வாங்க அவங்க வாழ்க்கையில. அப்போ ஒரு நாள் என்னன்னா, அவங்க வீட்டுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது அரிசி இல்ல, தண்ணி இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவுமே இல்ல. பயங்கரமான குளிர்காலம், பனின்னா அவ்வளவு பனி கொட்டுது இங்கிலாந்து தேசத்துல, அப்படியே உறைய வைக்கக்கூடிய பனி. அப்ப அன்னைக்குன்னு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எலியாவுக்கு காகங்கள் வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்த சம்பவத்தை அவங்க படிக்கிறாங்க. அன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு எலியாவுக்கு எப்படி காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததோ அந்த பஞ்ச காலத்துல, அதே மாதிரி மகனே நம்முடைய தேவைகளை ஏசப்பா பார்த்துக் கொள்வாரு, நமக்கான உணவை அவர் எப்படி தருவாரு அப்படின்னு சொல்லி
அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கிட்டத்தட்ட 12 பிள்ளைகளுக்கு அதிகமான பிள்ளைகள் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஆனா இந்த சின்ன பையன் மட்டும், ஒருவேளை அபிஷேக முட்டு இருக்கிற சின்ன அந்த பையன் என்ன பண்ணானா, ஜன்னலை திறந்து, மேல இருக்கிற ஜன்னலை, வீட்டோட ஜன்னலை திறந்து அவன் அப்படியே வெளியில இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தானா. அந்த இரவுல எட்டி பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியில ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நடந்து போய் கொண்டிருந்தா. தம்பி ஜன்னலை உடனே அடைச்சது. பயங்கரமான உறைபனி, விஷப்பனி விழுந்துகிட்டு இருக்கு, அதனால உட முடியாம நம்ம மறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பனி, அதனால நீ வந்து ஜன்னலை அடைப்பான்னு சொல்லி சொன்னப்ப அந்த தம்பி சொன்னானா, இல்ல இல்ல எங்க அம்மா சொன்னாங்க காகங்கள் வந்து இறைச்சி அப்பத்தையும் கொண்டு வரும், அதனால எங்களுக்கான உணவை கொண்டு வர்றதுக்காக இந்த ஜன்னலை நான் திறந்து வச்சிருக்கேன், இந்த ஜன்னலை நான் அடைச்சிட்டு அப்படி சொன்னா காக்கா எப்படி உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அங்கிருந்து அந்த பெரியவருக்கு பதில் கொடுத்தான். உடனே அவர் புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? அந்த வீட்டுல அவங்களுக்கான உணவு இல்லை என்பதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு முன்பாக நிறைய வண்டிகள், ரதங்கள், குதிரைகள் எல்லாம் வந்து அங்க நிக்குது. மூட்டை மூட்டையா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தேசத்தினுடைய, அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய மேயர் அன்னைக்கு இரவுல அவர் நடந்து போய் கொண்டிருந்தவர். அவர் அந்த குடும்பத்துக்கான பல மாதத்துக்கான உணவுப் பொருளை அந்த வீட்டுல கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படி உங்களுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். ஆமென். ஆனா நீங்க ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய சம்பளங்கள் உயர வேண்டும் ஆண்டவரே, ஆமென், என்னுடைய சம்பளம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே, என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நீங்க யெகோவா ஈரே, வருஷத்துக்கு வருஷம், நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம் நான் ஆண்டவரை பெருகணும், வளரணும், நான் செழிக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் நிச்சயமா உனக்கு அப்படியே செய்வார். பைபிள் இது உண்மையானு கேட்டா உண்மை. ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இதோட ரகசியம் என்னன்னா, கர்த்தர் அவனோட இருந்தாரு. அதே மாதிரிதான் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். இயேசு உங்களோட பாருங்க, ஈசாக்கு அவன் வர 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 விருத்தி அடைந்து அவன் பெரியவனானான், ஐஸ்வர்யவானான்னு சொல்லி பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயோ, வீடு கட்டக்கூடிய செங்கல் விலையெல்லாம் குண்டக்க மண்டக்கா, சிமெண்ட் எல்லாம் குண்டக்க மண்டக்கா போய்கிட்டு இருக்க, தங்கத்தோட விலைகள் எல்லாம் அதிகமா போய்கிட்டு இருக்க, எவ்வளவு விலை வந்தாலும் சரிதான், நீ கர்த்தரை நம்பி இருந்தா உன் தேவையை கர்த்தர் சந்திக்க போதுமா. அல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் அதை சந்திக்க போதுமானவர். ஆனா அந்த தேவையை குறித்து மாத்திரம் நீ கவலைப்படாத. ஆமென். அப்போ இப்ப வாசிங்க, மத்தேயுல கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படி சொல்லாரு. ஆண்டவர் சொல்லார், உடைக்காக கவலைப்படுறீங்க, காட்டுல போய் அந்த மலர்களை கவனிச்சு பாருங்க. இந்த பாருங்க, இந்த உன்னிப்பூன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னிப்பூன்னு சொல்லி உங்க ஏரியாலாம் கிடக்கு, நிறைய கேரளாவில தான் அதிகமா இருக்கும். அதுல கலர் கலரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூக்கள், அதை பார்க்கும்போது அதைத்தான் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுல ஓணம் பண்டிகைகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னா கோலம் இது பண்ணுவாங்க, பூவாலேயே கோலம் போடுவாங்க. அவ்வளவு அற்புதமான கலர்கள் அதுல நிறைய. இப்ப அதையே வெட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாட்ஜுக்கு முன்னாடி, நிறைய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இப்ப எல்லாம் போட்டுட்டாங்க. அத அந்த உன்னிப்பூ செடி அழகழகா இருக்கும். அப்ப பாருங்க, அதுக்கு எவ்வளவு அழகா உடுத்துறாரு. உங்களுக்கு ஆண்டவர் உடுத்தாம இருப்பாரா? ஆமென். கர்த்தர் உடைக்காக நீங்க கவலைப்படுறீங்களா? ஐயோ, தைப்பொங்கல் வருது, கிறிஸ்துமஸ் வருது, புது வருஷம் வருது, பிறந்த நாள் வருது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் தேவை சந்திக்கப்படுமா, எனக்கு ட்ரெஸ் கிடைக்குமா? கர்த்தர் உன் தேவையை பார்த்துக் கொள்வார் மகளே. ஆமென். அப்புறம் பாருங்க, உழைக்கிறது இல்ல, நூற்கிறதும் இல்ல, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
காட்டு புல்லுக்கே இப்படி ஒரு உடுத்து வைக்கிறாரே ஆண்டவர், ஆனா உனக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? இந்த ஊத்தாமணி செடி பார்த்திருக்கீங்களா? அதாவது அதுவும் இல்ல, தெரியாதா? அது அந்த போர்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காயத்தான் தட்டி ஊமத்தங்காய் இல்ல ஊமத்தஞ்செடி, அது அந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பெருசாகி ஒரு உப்பு விடும் பாருங்க எப்படி. ஆமா, நம்ம ஊர்ல ரேடியோ போற மாதிரி நீளமா வெள்ளையா அப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதான் அதோட ட்ரெஸ். ஆமே, அதான் அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால நிறைய அரளி செடிகளை ரோட்ல பாக்குறோம். அந்த அரளி செடிகளை ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரோட்டோரத்துல அரளி செடி நிறைய ஹைவேல வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த லைட்டோட வெளிச்சத்துல அந்த பிரதிபலிப்புல அந்த அந்த செடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு இங்கதான் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குமா. அதுக்குதான் அதை வைக்கிறாங்க. இந்த இடத்துல அப்ப செடிகள் இருக்கு, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ரோடு இல்ல, இந்த பக்கம் தான் ரோடு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உடுத்திருப்பது அதிக நிச்சயம். அடுத்து நீங்க சாப்பிடுறதுக்காக கவலைப்படுறது என்னன்னு அடுத்து கேட்கிறார். என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை நம்ம குடிப்போம், என்னத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் அதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நாடி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லாரு. பிள்ளை தகப்பனிடத்துல போய் முட்டையை கேட்டா அவனுக்கு தேலை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா அவனுக்கு கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்கள், நம்மளுக்கு ஆண்டு டைட்டில் கொடுக்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பாரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. அதனால புரிந்து கொள்ளுங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு, ஒன்றுக்கும் கவலைப்படுவதை நீங்க நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. சம்பள உயர்வுகள் வேணும் ஆண்டவரே, என் பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளை நல்ல காலேஜ்ல போகணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. ஆனா இன்னொன்னு, இம்மைக்காக காரியங்களையே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எப்படி? அழியாத பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை முதல்ல கேளுங்க, அப்புறம் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுமா ஆண்டவரே கூட ஆண்டவர் படுத்துக்கிட்டே இருப்பார். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.